வணக்கம். இன்னைக்கு ராசி பலன் பத்தி நாம பாக்குறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்களை சொல்லணும். எப்படின்னா, இப்ப பாருங்க, நிறைய பேருக்கு பர்த் டைமு, பர்த் பிளேஸு, பர்த் டேட் சரியா இருக்காது. தப்பா இருக்கும். அந்த டைம்ல நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் தப்பாயிடலாம். அதுக்காக இந்த கைரேகையும் ஜாதகம் ரெண்டுமே நாம கம்பைன் பண்ணி பார்க்கணும். ஸோ இது எப்படி பார்க்கறது? ஜாதகம் மாதிரியே நம்ம கையிலே கூட ராசிகள் இருக்கு, கிரகங்கள் இருக்கு, இந்த லைன்ஸ் இருக்கு. இப்போ இந்த கைரேகையை பார்த்து ஜாதகம் எழுதுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கு. ரெண்டு விஷயம் ரெண்டு இடத்துலயும் கூட ஒரே மாதிரி ப்ரெடிக்ஷன் சொல்லணும். இப்போ திருமணம்னா இங்க ஜாதகத்திலேயே தசா பீரியட்ல நவாம்ச குண்டல இது கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் கைரேகையிலும் கூட அந்த சுக்கிர ரேகை, அந்த திருமண சம்பந்தப்பட்ட லைன்ஸ் எல்லாமே கரெக்டா அந்த ஏஜுக்கு டச் ஆகணும். ஃபைனலி நம்ம இந்த பிரச்சனம் பார்த்து அது எப்போ இந்த திருமணம் நடக்கும் கிளியரா சொல்லலாம். அதனால நீங்க இந்த கைரேகையும் ஜாதகம் ரெண்டுமே கம்பைன் பண்ணி பார்க்கறதுக்காக பைரவி ஹாஸ்டல்ல நீங்க கன்சல்டேஷன் புக் பண்ணலாம். இங்க ப்ரெடிக்ஷன் எப்பவுமே ரொம்ப கிளியரா இருக்கும். மகர ராசி 2026 ஜூலை இந்த வாரத்துல இந்த மகர ராசியில பிறந்தவருக்கு என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குன்னு நம்ம பார்த்தா, ஃபர்ஸ்ட் ராசியிலிருந்து சப்தம பாவத்தில் இருக்கிற குரு கிரகம். குரு கிரகம் என்ன? ஒரு சுப கிரகம் உச்ச ஸ்தானத்துல இருக்கும்போது திருமணம் கண்டிப்பா கொடுக்கும். சுபகிரகம் நாடி ஜோதிடம் படி நீங்க அப்படியே கால்குலேட் பண்ணுங்க. உங்க குரு கிரகம் ஒரு 24th அந்த கர்நாடக ராசியை டச் பண்ணுதா, உங்களோட மகர ராசியா, திருமணம் கண்டிப்பா நடக்கும். மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ், அன்லெஸ் வேறு வேறு காம்பினேஷன்ஸ் கூட பார்க்கணும். ஆனா கைரேகையில நீங்க குரு கிரகம் இந்த கடக ராசியை சர்ச் பண்ணா, நீங்க மகர ராசி ஆயிருந்தா கண்டிப்பா உங்களுக்கு திருமணம் நடக்கும். வெறும் திருமணம் இல்லை, திருமண வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை இருந்து அது கோர்ட் இருந்துச்சுன்னா, நீங்க செப்பரேட்டா இருந்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் நடக்கும். நிறைய பேர் செகண்ட் மேரேஜ்க்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. நல்ல சம்பந்தம் கிடைச்சிருக்காது. ஆனா இப்போ அது கிடைக்கும், அதிகமான சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பஞ்சம பாவத்துல இருக்கிற செவ்வாய். செவ்வாய் கிரகம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது. ஆனா உங்க குழந்தைகளுக்கு அங்க விழுந்து அடி விழுறது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். உங்க குழந்தைகளுக்கு திருமண வாழ்க்கையில் டிஸ்டர்பன்ஸ் வரும். இதெல்லாமே ஷார்ட் பீரியட் தான், பர்மனெண்ட் ஒன்றும் கிடையாது. தசா பீரியட்னு சொன்னா எந்த விஷய பிரச்சனையும் கூட பர்மனெண்டா இருக்காது. அது ஜென்ரலா கூட நாம சொல்லலாம். அது போய்கிட்டே இருக்கும் டைம். ஆனா அப்ப அந்த ஈவெண்ட் நடக்கும். 2வது வீட்டுல இருக்கிற ராகுனால கண்ணு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பைனான்சியலி நீங்க லாஸ் பண்ணிக்கிற சான்சஸ் இருக்கு. இந்த பணத்தை வேஸ்ட் பண்ணிக்கிறது. இப்ப என்னென்ன கேம்லிங் பண்ணுவாங்க, பணம் போயிடும். இது பிசினஸ் கிடையாது. அப்படி எல்லாம் பண்ணாதீங்க. ஸோ சப்தம பாவத்தை சோசியல் மீடியால சக்சஸ், பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல சக்சஸ் கொடுக்கறது. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஏதாவது உடம்பு பிரச்சனை தீவிரமா இருந்தா அவருக்கு கூட ரொம்ப ப்ரோக்ரஸ் இருக்கும், பாசிட்டிவானது. இவ்வளவு விஷயங்கள் மகர ராசியில பிறந்தவருக்கு